ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு மை சேனல் ஆஞ்சல் மங்கை. இன்றைக்கி நம்முடைய கார்டன் அப்டேட்டு தாங்க பார்க்க போகிறோம். என்னுடைய மாடியில் இருந்த செடிகளை எல்லாமே ரெண்டு பேரை விட்டு கீழே இறக்கி கொடுத்துட்டாங்க. அது இறக்கி அங்கங்கே வச்ச இடத்துல தான் இருக்குது, ப்ராப்பராக அரேஞ்ச் பண்ணாமலே இருக்குது. அதை அரேஞ்ச் பண்ணி தர்றதுக்கு என் ஹஸ்பண்டுக்கும் டைம் கிடையாது. அதனால தான் நான் அவங்கக்கிட்ட சொன்னேன், ஒருத்தங்களை ஹெல்ப்புக்கு கூப்பிட்டு விடுங்கப்பா அப்படின்னு சொல்லிட்டு, சரி அப்படின்னு சொல்லி என் ஹஸ்பண்ட் ஒரு அண்ணாவை கூப்பிட்டு விட்டுருந்தாங்க. எனக்கு ஹெல்ப் பண்ணுறதுக்குன்னு வர சொன்னால் அவருக்கு ஒரு வேலையை கொடுத்துட்டு போயிட்டாங்க. அந்த வேலைக்கே பாதி நாள் ஆயிடுச்சு. அது என்னன்னு பார்க்குறீங்களா? இங்கே பாருங்கள், இது கப்பத்தெங்கு அப்படின்னு சொல்லுவாங்க. இளநிக்கு உள்ள தெங்கு, ஆனால் பச்சை கலரில் இருக்கும். இது செந்தெங்கு. அடுத்தது செங்காரிக்காய் மாவு. எங்கள் ஊரில் ஸ்பெஷல் அப்படின்னா இந்த செங்காரிக்காய் மாமரம் தான். ஸோ அதுவும் நாங்கள் வாங்கி வச்சுருந்தோம். இதை முதல்ல நட்டுட்டு உன்னுடைய கார்டன் அரேஞ்ச்மெண்ட் எல்லாம் பண்ண சொன்னாங்க. இந்த செடி எல்லாமே ஓரமாக அழகாக அடுக்கி வச்சிட்டோம். ஆனால் என்ன செய்யலை, நல்ல சோலை பூக்கவே கிடையாது. அதோடைய கொண்டை எல்லாமே நல்லா கருகி புதுசாக வர்ற தளிர் எதுலேயுமே மொட்டு வரவே இல்லை. அதனால் இதை நல்ல வெயில் உள்ள இடத்துக்கு மாற்றி வைக்கணும். மெயினாக இதுக்காக தான் நான் ஆளையே வர சொன்னது. ஆனால் இந்த வேலை நடக்கவே இல்லை. அன்னைக்கு கீழே இறக்கி வச்சதுக்கு சரியான இடமா இருந்தால் அவ்வளோ பூ பூத்துருக்கணும். இது பிச்சி செடி. இது எல்லாமே நான் இந்த இடத்துல தான் அரேஞ்ச் பண்ணி வச்சுருந்தேன். நல்ல வேளை அவருக்கு தெரிஞ்ச மாதிரி ஒரு சின்னதாக என் ஹஸ்பண்ட் ஒரு பந்தல் போட்டு ஆல்ரெடி கொடுத்துட்டாங்க. முற்றத்தில் இன்டர்லாக் எல்லாம் போடாததுனால கொஞ்சம் மெஸ்ஸியாக தான் இருக்குது. ஆனாலும் இந்தந்த இடங்களில் இன்னென்ன செடிகள் வைக்கலாம், வச்சாலும் ஃப்யூச்சரில் எந்த பாதிப்பும் இல்லை. அந்த மாதிரி ஒவ்வொரு பிளான்ட்டுக்கும் ஒவ்வொரு இடத்த ஃபிக்ஸ் பண்ணி கொடுத்துட்டு போயிட்டாங்க. ஸோ அந்த இடங்களில் தான் இந்த மாமரம், தென்னை மரம் எல்லாத்தையுமே நடுறாங்க. என் ஹஸ்பண்ட் அவசரமாக ஒரு குத்து மதிப்பாக 3 இடத்த காமிச்சிட்டு போயிட்டாங்க. இருந்தாலும் அவங்க தம்பியை கூப்பிட்டு மறுபடியும் இந்த இடத்துல செடி நட்டால் பிரச்சனை இல்லாமல் இருக்கும் அப்படின்னு பார்த்து சொல்லுங்கள் அப்படின்னு சொல்லி, அவர் வேறு இந்த இடத்துல இந்த தெங்கை நடுங்க, இந்த இடத்துல இந்த தெங்கை நடுங்க அப்படின்னு சொல்லி ஒவ்வொன்றையும் சொல்லி காமிச்சு கொடுத்துட்டு போயிட்டாங்க. ஸோ அந்தந்த இடங்களில் இந்த அண்ணா செடிகளையெல்லாம் நடுறாங்க. முதல்ல செந்தெங்கு நடுறாங்க. அதுக்கு தெங்குக்கு இந்த மாதிரி ஸ்கொயர் ஷேப்பில் ஆழமாக குழி வெட்டணும். வெட்டிட்டு அந்த நடுவில் இன்னும் கொஞ்சம் ஆழமாக வெட்டணும். அந்த மாதிரி தான் குழி வெட்டியிருக்காங்க. வெட்டிட்டு தெங்கு நடுறாங்க பாருங்கள். அந்த குழியில் முதல்ல மணல் இல்லை எம்சாண்டு எதையாவது அடியில் போட்டுட்டு தான் அதுக்கு மேலே தான் இந்த தென்னங்கன்றை வைக்கணும். வேர்கள் நல்லா பரவுறதுக்காக தான் மணல் இல்லை எம்சாண்டு போடுறது. இங்கே இப்போ மணல் எல்லாம் காலி ஆயிட்டு, அதனால் எம்சாண்டு தான் போடுறாங்க. காம்பவுண்ட் வேலைக்காக எடுத்து போட்ட எம்சாண்டு, பீசாண்டு இதெல்லாம் மீதி வந்தது தான் செடி நடுறதுக்கு இப்போ நல்லா யூஸ் ஆகுது பார்த்துக்கோங்க. தென்னை மரம் நடுறது ரொம்ப ஈஸியான ப்ராசஸ் எல்லாம் கிடையாதுங்க. சும்மா மண்ணை தோண்டினோமா அப்படியே ஊனி வச்சோமா அந்த மாதிரியெல்லாம் நட்டால் தென்னை மரம் சரியாக காய்க்காது. ஸ்கொயர் ஷேப்பில் ஆழமாக தோண்டின குழிக்கு உள்ள இந்த தென்னம்பிள்ளை மூழ்கி நிற்கிற அளவுக்கு ரவுண்டான குழி தோண்டி அதில் மணலோ பீசாண்டோ ஏதாவது போட்டு அதுக்கு உள்ளே அந்த தென்னம்பிள்ளை வச்சு ஃபுல்லாக அந்த தென்னம்பிள்ளை ஃபுல்லாகவே அந்த மணலில் பீசாண்டுக்குள்ளே தான் நிற்கிற மாதிரி இருக்கும். அப்போ தான் வேர்கள் நல்லா விட்டு பரவும். இதுக்கு மேலே இந்த குழியெல்லாம் மூடையெல்லாம் மாட்டோம். கொஞ்சம் 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 கொஞ்சமாக போடுற உரங்கள் மூலமாக தான் இந்த குழி மூடும். குறிப்பிட்ட டைம் கேப்பில் கொஞ்சம் கொஞ்சமாக இதில் நிறைய வேலை பார்ப்பாங்க. அப்புறம்தான் தென்னை மரம் முழு மரமாக நமக்கு கிடைக்கும். இப்போ லைட்டாக மேலாக்க மட்டும் இதுக்கு மேலே மண்ணை போட்டு மூடிடுவாங்க, அவ்வளோதான். இப்போ செந்தங்க நட்டு முடிச்சாச்சு. இதுக்கே 1 மணி நேரத்துக்கு மேலே ஆயிடுச்சு. இதில் குழி கிளியராக தெரியுது பார்த்தீங்களா? கப்பத்தெங்கு இதில் நடுறாங்க. நர்சரியில் இந்த தென்னம்பிள்ளையோட ரேட்டு 100, 150 அந்த மாதிரி தான் இருக்கும். இது ஒரு ரிசர்ச் சென்டர்லேருந்து வீடு வீடாக பிளான்ஸ் வேணுமா, இந்தந்த பிளான்ஸ் இருக்குன்னு டிஃப்ரெண்ட் வெரைட்டிஸ் ஆஃப் பிளான்ஸ் எல்லாத்தையுமே வச்சுருந்தாங்க. அதை புக்கிங் பண்ணி அவங்க ஒரு டேட்டு சொன்ன டேட்டில் கொண்டு கொடுத்தாங்க. என் ஹஸ்பண்டுக்கிட்ட ஃபோன் பண்ணி தான் கேட்டேன். கேட்ட உடனே சரி நீ 2 செந்தங்கு வாங்கு அப்படின்னு சொன்னாங்க. எனக்கு செந்தங்கை விட இந்த கப்பத்தெங்கு தான் ரொம்ப இன்ட்ரெஸ்ட்டு. ஏன்னா செந்தங்கில்
தெங்கில் வந்து அந்த உள்ளே வந்து அவ்வளோவா தேங்காய் எல்லாம் இருக்காது. கப்பை தெங்கில் வந்து அந்த உள்ளே கொஞ்சம் தேங்காயும் திங்கிற மாதிரி இருக்கும், நிறைய இளநீ இருக்கும், நல்ல டேஸ்ட்டாகவும் இருக்கும். அதனால் எனக்கு இது ரொம்ப பிடிக்கும்னு இதை தான் வாங்கினேன். அப்புறம் என் வீட்டுக்காரர் வந்து நான் சொல்கிறது ஒன்று நீ செய்கிறது ஒன்றுன்னு எனக்கு ஒரே திட்டு தான் விழுந்துச்சு. அது மட்டும் இல்லை, இதோடைய ரேட்டு வந்து 350 ரூபா. அதுக்கு தான் சரியாக திட்டு விழுந்தது. 100 150 ரூபாய்க்கு வாங்குகிற செடிக்கு நீ வந்து 350 ரூபா கொடுத்துருக்க அப்படின்னு சொல்லிட்டு. இது சீக்கிரம் காய்க்கும் அப்படி இப்படின்னு சொல்லி கொடுத்தாங்க. நானும் நம்பி வாங்கி நட்டாச்சு. வீட்டு முற்றத்தில் நிற்கிற தென்னை மரங்களுக்கெல்லாம் கொஞ்சம் வயசாயிருச்சு, நல்ல உயரமாக போய் மண்டை தேஞ்சிருச்சு. அதோடைய ஆயுள் காலம் முடிய போகிறதுனால தான் வந்து நிறைய தென்னை மரம் இப்போ வாங்கி நட்டுக்கிட்டு இருக்கோம். ஏன்னா அரைக்கிறதுக்கெல்லாம் வந்து இப்போ தேங்காய் கம்மியாயிருச்சு. முன்னாடியெல்லாம் தேங்காய் வந்து அரைக்கிறதுக்கும் வீட்டு தேவைக்கான எண்ணெய் ஆட்டி எடுக்கிறதுக்கும் கிடைக்கும். இப்போ வந்து எண்ணெய் ஆட்டி எடுக்கிறதுக்கெல்லாம் தேங்காய் கிடைக்கல, தேங்காய் கம்மியாயிருச்சு. அதனால தான் இப்போ வந்து மாமரத்தை வந்து நட ஆரம்பிச்சிட்டாங்க. செங்காவரிக்காய் மாங்காய் அப்படின்னு சொன்னால் ரொம்ப பிடிக்கும் எனக்கு. எனக்கு மட்டும் இல்லை, செங்காவரிக்காய் மாங்காய் பிடிக்காதவங்களே இருக்க மாட்டாங்க. ஒரு நல்ல இனமாக இருந்ததுன்னு சொன்னால் அவ்வளோவா புளிப்பெல்லாம் இருக்காது. அதோடைய உள்பக்கம் வந்து ஒரு ரெட்டிஷ் எல்லோ கலரில் இருக்கும். அதோடைய டேஸ்ட்டுமே ரொம்ப சூப்பராக இருக்கும். இப்போ உள்ள ஹைப்ரிட் வெரைட்டிலெலாம் அவ்வளோவா நார் இருக்காது, சாப்பிட்றதுக்கு இன்ட்ரெஸ்ட்டாக இருக்கும்னு சொல்லுவாங்க. அதனால தான் நானும் இதை வந்து வாங்கி வச்சுருக்கேன். இதோடைய விலையை கேட்டாலும் அசந்துருவீங்க, 450 ரூபா. ஆனால் இது வந்து 2 வருஷத்துலேயே காய்க்கும் அப்படின்னு சொன்னாங்க. அதனால தான் ரொம்ப ஆசைப்பட்டு வாங்கி நட்டாச்சு. எனக்கு ஹெல்ப் பண்ணுறதுக்குன்னு கூப்பிட்டா இந்த வேலை தான் முக்கால்வாசி நடந்துச்சு. எனக்கு என்ன வேலை நடந்திருக்குன்னா, இவ்வளவு டப்லேயும் இருக்கிற வாட்டர் பிளான்ட்ஸை வந்து ரீபாட் பண்ணி இந்த பக்கம் அரேஞ்ச் பண்ணி இருக்குது. மீதி வேலை என்னோடது. அவ்வளோதான் ஃப்ரெண்ட்ஸ். வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள், உங்கள் வேல்யூபிள் கமெண்ட்ஸை ஷேர் பண்ணுங்கள், சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். தேங்க்யூ ஃப்ரெண்ட்ஸ்.